ரயில்வே துறையில 10ஆம் வகுப்பு முடித்திருந்தா குரூப் டி வேலை உங்களுக்காக இருக்குது. கிட்டத்தட்ட 22,000 காலி பிடிக்கிறதுல 10th குவாலிஃபிகேஷன் ஒரு எக்ஸாம் வந்திருக்கு. எளிமையான எக்ஸாம் தான். இதுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதுக்குரிய கிளாஸஸ் நம்ம வேலூர் மாதனூர் கேம்பஸ்ல அட்மிஷன் நடைபெற்று கிளாஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியோட போயிட்டு இருக்குது. கான்டெக்ட் பண்ண நினைக்கிறவங்க 6369536503 நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், வெல்கம் டு டிஃபென்ஸ் அகாடமி. ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஆன்சர் கீ அவுட் ஆயிருந்தது. நேற்று எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம யூடியூபோட ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அப்போ இந்த ஆன்சர் கீ என்னன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் கீ தான். ஆன்சர் கீ சொல்றோட ரெஸ்பான்ஸ் கீ. நீங்க என்ன செலக்ட் பண்ணிருந்தீங்க, உங்களுக்கு அவங்க என்ன ஆன்சர் கீ கரெக்டான ஆன்சர் கீங்கிறத கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை வச்சு கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத கவுண்ட் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் கரெக்டான கொஸ்டினை மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு அதுதான் உங்களுடைய மார்க் நினைச்சிடாதீங்க. இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. அப்ப நெகட்டிவ் மார்க் கொடுத்து டேலி பண்ணிக்கணும். நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய யூடியூப்ல ஒரு போல் கொடுத்துருக்கோம். எங்க யூடியூப் டெலிகிராம்ல ஒரு போல் கொடுத்துருக்கோம். அந்த போல் நீங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கலாம். எத்தனை கொஸ்டினுக்கு மேல உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்குங்கிறது. ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குறது கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும், யாரெல்லாம் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் இருக்குது. ரொம்ப கஷ்டமான பிசிக்கல் இருந்தாலும் பிசிக்கல் இருக்குது. தேவைப்படுறவங்க நீட் இருக்கிறவங்க பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில பேர் இதுலயும் டிஸ்குவாலிஃபை ஆனவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ மெயினா நம்ம பேசக்கூடியது யாருக்கு பிசிக்கல் வரும், கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும். ஓகேங்களா? என்ன ரேஷியோல செலக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1:3 ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒரு போஸ்டிங்க்கு 3 பேரை செலக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அதாவது பிசிக்கலுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு பேரை செலக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கலுக்கு தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் தான். ஓகேங்களா? இப்போ பிசிக்கல் என்னங்கிறத நம்ம பாத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில ஆர்ஆர்பி குரூப் டி பிசிக்கல் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, 23/2/2026 திங்கட்கிழமையில இருந்து உங்களுக்கு என்ன இருக்கு, பிசிக்கல் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வேலூர் மாதனூர் கேம்பஸ்ல மட்டும்தான் பிசிக்கல் குரூப் டிக்கான பிசிக்கல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிசிக்கலை பத்தி பார்க்கலாம். நீங்க கான்டாக்ட் பண்ண நினைக்கிறவங்க 6369536503 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வேலூர் மாதனூர் கேம்பஸ்ல மட்டும்தான் பிசிக்கல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்ப நான் பிசிக்கல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஓகேங்களா? கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிசிக்கல் கொடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை வச்சுதான் நீங்க அடுத்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? நான் ஒரு மார்க் சொல்றேன், அந்த மார்க்கு அதுக்கு மேல இருக்கிறவங்க தாராளமா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? இப்போ மெயில் கேண்டிடேட்ஸ் ஆண்களாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 35 கிலோ பேக் வெயிட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? மண்ணு கொடுத்துருவாங்க. அதை தூக்கிட்டு 100 மீட்டரை கிராஸ் பண்ணணும். ஓகேங்களா? 2 மினிட்ஸ்ல கிராஸ் பண்ணணும். 1 சான்ஸ் வித்தவுட் புட்டிங் வெயிட் டவுன். ஓகேங்களா? அத பேக் கீழே எங்கேயும் வைக்க கூடாது. ஒரே சான்ஸ் தான், வேற சான்ஸ் கிடையாது. அண்ட் அது மட்டும் கிடையாது. அண்ட் should able to run 1000 meters in 4 minutes 15 seconds in 1 chance. அது வெயிட் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அது வெயிட் இல்லாம என்ன பண்ணணும், 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்ட்ஸ்லயும் வெயிட்டோட 100 மீட்டரை 2 மினிட்ஸ்ல நீங்க கிராஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அகாடமியில பிசிக்கல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது மெயிலுக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு பாத்துக்கிட்டீங்கன்னா should be able to lift the carry 20 kg 20 கிலோ மூட்டைய 100 மீட்டர் 2 மினிட்ஸ். ஓகே, 1 சான்ஸ் தான், கீழே போடாம. அடுத்து அதே மாதிரி ஆண்கள் மாதிரியே 1000 மீட்டர்ஸ், ஆனா இவங்களுக்கு டைம் கொஞ்சம் அதிகம், 5 minutes 40 seconds. இதுதான் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல். ஓகே, இவ்வளவுதான் பிசிக்கல். வேற மத்த ஜிடி எக்ஸாம் மாதிரியோ மத்த போலீஸ் பிசி எக்ஸாம் மாதிரியே கிடையாது. இது மட்டும் தான் பிசிக்கல். ஆட் தான் கொடுத்துருக்காங்க, அல்லது கிடையாது. இப்ப நம்ம கான்செப்ட் குள்ள வந்துடும். ஓகேங்களா? என்ன கட் ஆஃப் பேசிடுறோம். ஓகேங்களா? இப்ப கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப்னு சொல்ல நான் சேஃப் ஜோன், அது தெளிவா நான் இப்பவே தெளிவா சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா கட் ஆஃப்ங்கிறது வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸை வச்சுதான் நம்ம முடிவு பண்றோம். அப்ப நான் ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள போறேன். இந்த மார்க்குக்கு மேல இருக்கிறவங்க தான் தாராளமா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். அது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வேரி ஆகும். நான் திருப்பி சொல்றேன், அது ஒவ்வொரு கேட்டகரி பீப்புளுக்கும் ஒவ்வொரு விதமா வேரி ஆகும். இப்ப நான் சொல்லக்கூடியது சேஃப் ஜோன். நீங்க எல்லாம் அடுத்த கெட்டது செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி போன வருஷம் கட் ஆஃப் 2022 வந்த நோட்டிபிகேஷனுக்குரிய கட் ஆஃப் பாத்தீங்கன்னா அது ஒரு விதமான லோவா இருக்கும். ஓகேங்களா? அதோட ரொம்ப ஹையா இப்போ வராது, கொஞ்சம் ஹையா இருக்கும். ஏன்னா இது அடுத்த ஸ்டேஜுக்குரிய கட் ஆஃப் தான். ஓகேங்களா? இதுல நீங்க 2 பேரை வெளியே அனுப்பணும். ஓகேங்களா? 3 பேர் செலக்ட் பண்றாங்க, 2 பேர் வெளியே அனுப்புனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ நான் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நான் கட் ஆஃப் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் மார்க் ரிலீஸ் பண்ணிடுறேன். தெளிவாக கவனிச்சுக்கோங்க. முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், சேஃப் ஜோன். அதை தாண்டி
70க்கு மேல 75 மேல கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா இப்பவே கன்ஃபார்ம் நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குரிய ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டவுட்டா இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் தான் நான் தெளிவா சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப நான் சொல்லக்கூடியது வந்து பிசிக்கல் ஸ்டேஜுக்குரிய கட் ஆஃப் தான். ஓகேங்களா? ஃபைனல் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முன்ன பின்ன இருக்கும். அதே மாதிரி இப்ப சொல்லக்கூடியது இதுக்கு மேல இருக்கிறவங்க, அதனால இது ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்றோம். ஜெனரல் கேட்டகரியில் இருக்கிற பீப்புள் 65+ கொஸ்டின்ஸ்க்கு மேல ஓகேங்களா போட்டிருக்கீங்க, தாராளமா ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சார் நான் இப்ப 63 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன் ஜெனரல்ல, நான் இப்ப உதாரணத்துக்கு ஓபிசியில் 58, நான் 57 போட்டிருக்கேன் கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா நீங்க 57 போட்டிருக்கீங்க. மிஸ்டேக்ஸ் கம்மியா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த நார்மலைஸ் ஆகி உங்களுக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு வந்து மார்க் டேலி பண்ணி 57 மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க மிஸ்டேக்ஸ் கம்மியா தான் விட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு நார்மலைஸ் ஆக கொஞ்சம் மார்க் வந்து புஷ் பண்ணி தள்ளி விட்டுரும். ஓகே, எனிவே இடபிள்யூஎஸ்க்கு 53+, ஓபிசிக்கு வந்து 58+ இருந்தா ஓகே, சேஃப் ஜோன். எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 53+, எஸ்டிக்கு 48+, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 42+. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஒரு கட் ஆஃப் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கலாங்கிறது. இதுல சின்ன ரொம்ப டிராஸ்டிக்கான பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்க போறது கிடையாது. ஏன்னா வந்து பெரிய அளவுக்கு யாரும் வந்து ரொம்ப அதிகமான 80+, 75+ எல்லாம் எடுத்ததுதான் கொஞ்சம் ரேர் தான். எடுத்திருக்காங்க, எடுக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ரேர் தான். அதனால இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா தாராளமாக பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை சார் நான் கொஞ்சம் கம்மியா இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க பயப்பட வேணாம், உங்களுக்கு அடுத்த வாய்ப்புகள் இருக்குது. என்டிபிசி இருக்குது, அப்ளை பண்ணிருக்கீங்க. இப்போ குரூப் டி, திருப்பியும் குரூப் டி வந்திருக்கு, அப்ளை பண்ணலாம், அப்ளைவும் பண்ணிருங்க. ஓகேங்களா? சீக்கிரம் பிசிக்கல் வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.